DPI Tamil News. தருமபுரியில் ரேஷன் கடை பணியாளர்கள் விற்பனை முனைய கருவிகளை ஒப்படைத்து போராட்டம். தமிழகம் முழுவதும் நியாய விலை கடைகளில் POS கருவி மூலம் பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்ற இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக இணையதள சேவையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பால் ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்வதில் பணியாளர்களுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இணையதள சேவையை உடனடியாக சீரமைக்க வேண்டும், பழுதடைந்த POS கருவிகளை விரைந்து சரி செய்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர்கள் விற்பனை முனைய கருவிகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி வட்ட வழங்கல் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்திற்கு சங்க மாநில செயலாளர் கோவிந்தராஜன் தலைமை வகித்தார். தொடர்ந்து பணியாளர்கள் தங்களது POS கருவிகளை வட்ட வழங்கல் அலுவலர் ஜெகதீசிடம் ஒப்படைத்தனர். அதிகாரி பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இதேபோல் பெண்ணாகரம், நல்லம்பள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், காரிமங்கலம், பாலக்கோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் போராட்டம் நடைபெற்றது. குறுஞ்செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.